இன்றைக்கி உளுந்தம்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா என்ன சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் அதில் என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு எப்படியும் எங்கள் அம்மா வந்து மாதத்தில் ஒரு 3-4 தடவை அந்த குழம்பு வச்சிரும். துவரம்பருப்பு போட்டு குழம்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதை போட்டு அதிகமாக வைக்கிறத விட எங்கள் அம்மா வந்து இந்த உளுந்து தான் வந்து அதிகமாக வந்து சேர்த்து கொடுக்கும். உளுந்து வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா 3-4 தடவை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் வைக்கக்கூடாது. சட்டியில் தான் நம்ம வேக போடணும். தனியாக நம்ம ஏதாவது பாத்திரத்தில் தான் நம்ம இதை வேக போடணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பாத்திரத்தில் வேக போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா வரும். உளுந்து வந்து வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3யுமே சேர்த்துடணும். சேர்த்தா தான் அந்த உளுந்து, இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா உளுந்து இன்னும் வேகணும். மூடி வச்சிடலாம். இதில் நம்ம உளுந்து வேக போடையிலே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. உளுந்து நல்லா மசிஞ்சு வெந்து வருது பாருங்கள். இந்த மணி வரணும், நல்லா குழஞ்சி நல்லா வரணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும். ரொம்ப கெட்டியாக வச்சோம்னாலும் நல்லா இருக்காது. சூப்பு மணி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு. லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா முதலே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த பருப்பு வந்து வேகாது. அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இப்போ இதை தாளிக்கிறது தான். அவ்வளோதான். இதில் வந்து வேறு எந்த மசால் பொடியோ நம்ம தனி மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இது வந்து உரப்புல்லாமல் இருக்கிறது தான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே. தாளிக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், 2 பட்டை வத்த, கருவேப்பிலை இதை மட்டும் நம்ம போட்டு தாளிச்சிட்டு இந்த தாளிப்புலையும் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம இந்த தாளித்ததை வந்து இந்த சாம்பாரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி தட்டை திறக்கும் போதே பார்த்திங்கன்னா கமகமான அப்படி ஒரு வாசனை வரும். இந்த சாம்பார் மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு இப்போ மூடி வச்சுருவோம். இதில் வந்து எந்த விதமான உரப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிக்கூட்டு. இந்த புளிக்கூட்டு வந்து எல்லா காயிலையுமே ஒன்று நம்ம அவியலுக்கு காய் சேர்த்து செய்கிறோம்ல, அதே மாதிரிக்கே இதில் வந்து புளிக்கூட்டுக்கும் எல்லா காயிலையுமே ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கி விட்டுறணும். எப்பயும் போல் நம்ம புளிக்குழம்புக்கு வதக்கிற மாதிரியே வதக்கிட்டு புளிப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறணும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்க்கணும் அதிகமாக. பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துட்டு மசால் பொடி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். சேர்த்து இதை மூடி வச்சிடணும். காய் நல்லா இந்த புளியிலே நல்லா வெந்து இந்த காய் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. எனக்கு வந்து டெய்லி இதை வச்சு கொடுத்தா கூட நான் வந்து எங்கள் அம்மா வைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா எப்படி வைக்குமோ பக்கத்துலேருந்து பார்த்ததுனால நான் இப்போ அந்த குழம்பை நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. உளுந்தம்பருப்பு சாம்பார் இப்போ ரெடி. இப்போ நல்லா தட்டில் சோறை கொதிக்க போட்டு இந்த சாம்பாரை வந்து நல்லா ஊற்றி சலசலன்னு ஊற்றி சாப்பிடணும்.